படம் போட்டு செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அடுத்த சப்போர்ட் லெவல். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எவ்வளோ தான் செல்லிங் ப்ரைஸ் இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது மார்க்கெட்லேருந்து ஒரு பையிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். வீக்லி படி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்தோன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அது வரைக்கும் மார்க்கெட்டில் செல்லிங் தான் இருக்கும். இது வீக்லி படி. சரி, ஓகே, டேயில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுக்கேன். டே கேண்டில் படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்று நம்ம டபுள் பாட்டம் எடுத்தான்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த டபுள் பாட்டத்தை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்து ஃபால் இருக்கும். ஒரு வேளை பிரேக் பண்ணல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்னா இந்த க்ரீன் கேண்டில் ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் கொஞ்சம் புல்லிஸ்க்கான செட்டப் இருக்கும். இது வந்து டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, அது 15 மினிட்ஸில் பார்ப்போம். திங்கக்கிழமை நடக்க வாய்ப்பு பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா 23,177 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 23,272 அப்படிங்கிற செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு 23,345 அப்படிங்கிற